பருவமழை பொய்த்ததால் வெங்காய விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் காவக்காரன்பட்டி, எருமப்பட்டி, வடத்தூர், கடந்தப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 3000 ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் பயிரிடப்படுகிறது. 90 நாட்களில் விளைச்சல் தரக்கூடிய வெங்காயம் செம்மண், சரளைமண், கரிசல் மண் போன்ற நிலங்களில் நல்ல சாகுபடியை தரும். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததாலும் கடும் வறட்சியாலும் வெங்காய விளைச்சல் பாதி அளவு குறைந்துள்ளது. மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் நிலவும் கடும் வறட்சியால் வெங்காய விளைச்சல் முற்றிலும் குறைந்து போனதால் தமிழகத்தில் விளையும் வெங்காயத்திற்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறது. ஆனால் தண்ணீர் பற்றாக்குறை, கடும் மின்வெட்டால் தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலையில் விளைச்சல் பாதி அளவாக குறைந்தது. இடுபொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதால் தங்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெங்காயம் நாட்டு தான் ரொம்ப எல்லாம் ஒன்றும் விலை இல்லாமல் இருக்குது. இது மாதிரி இருக்குது. எந்த இதுக்கும் விற்றா கூட அந்த வாங்கி போட்ட கடனுக்கு அடைய மாட்டேங்குது. மீண்டும் மீண்டும் கடன்காரனாக தான் விவசாயி இருந்துகிட்டு இருக்கான். இந்த கரும்புக்கு விலை நிர்ணயம் பண்ண மாதிரி இந்த வெங்காயத்துக்கும் விலை ஒரு நிர்ணயம், இந்த ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஒரு நிர்ணயம் பண்ணி இது பண்ணாக்கா விவசாயிங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கரண்ட் டிமாண்ட் வேற, தண்ணி இல்லை, தண்ணி பற்றாக்குறை. ஒரு டேங்கு லாரியில் வாங்கி ஊற்றுனாக்கா 2000 ரூபா, 2500 ரூபா போட்டு தண்ணி வாங்கி ஊற்றணும். அதனால இப்போ இந்த வருஷம் விலை இருக்குது, வெள்ளாமை இல்லை, அப்படி இருக்குதுங்க. மத்திய கவர்மெண்டா, மாநில கவர்மெண்டா பார்த்து விவசாயிக்கு ஏதோ முன்னேற்றம் வர்ற மாதிரி செய்யணுங்க. கரும்புக்கு விலை நிர்ணயம் செய்வதைப் போல் வெங்காயத்திற்கும் விலை நிர்ணயம் செய்தால் விவசாயிகள் பயனடைவர் என்றும், வெங்காயத்தை சேமிப்பதற்காக கிடங்குகள் அமைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.